ஹாய் வஸ் நீங்கள் ஒரு ரொமான்டிக் காமெடி படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாங்க. இந்த படத்தோட பேர் லவ் அண்ட் டான்ஜரன். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. படம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கிளைமேக்ஸை பார்க்குறப்ப ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க. படம் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் போர் அடிக்காமல் நல்லா தாங்க போகுது. ஒரு 16 வயசுக்கு மேலே உள்ளவங்க பாருங்கள், படத்தில் வந்து லவ் சீன்ஸ் இருக்கிறதுனால கிசிங் சீன்ஸ் தான் இருக்கும். நம்ம ஹீரோயின் பார்க் சேருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைங்க. என்னன்னா அவங்களோட ஹேர் தான் பிரச்சனை. கர்லிங் ஹேர் இருக்கும். அந்த கர்லிங் ஹேரை வந்து ஸ்ட்ரெயிட்னிங்லே பண்ண முடியாது. இந்த முடி இப்படி இருக்கிறதுனால நிறைய அவமானப்படுறாங்க. அதே ஸ்கூல்ல கிம்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பார்க்கறதுக்கு சூப்பரா நீட்டா அழகா இருக்கான். அந்த பையன் அந்த ஸ்கூல் முழுக்க எல்லா பொண்ணுங்களுமே சைட் அடிக்கும், கிரஸாகவும் வச்சுக்கும். நம்ம ஹீரோயினும் அந்த பையனை தான் லவ் பண்ணுவான். இதே ஸ்கூல்ல ஹேங்னு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் இன்ட்ரோவர்ட். இவன் வந்து நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுவான். நம்ம ஹீரோயின் இவனை ஃப்ரெண்டாக தான் பார்க்கும். ஹேங்கோட அம்மா ஓனர் சலூன் வச்சிருப்பாங்க. அவங்க ஸ்ட்ரெயிட்னிங்லாம் பண்ணுவாங்க. ஒரு மேஜிக் ஸ்ட்ரெயிட்னிங்னு முடியெல்லாம் பண்ணி விடுவாங்க. ஸோ அதை பண்ணுறதுக்கு நிறைய காசு தேவை. அதனால நம்ம ஹீரோயின் ஹேங் கூட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக பழகுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்க் சேரி லைஃப்பில் என்ன நடக்குதுந்தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று பிடிக்கும், ஆனால் அது நம்மளை கண்டுக்காது. அதுக்காக நிறைய எஃபர்ட்னா போடுவோம். நம்மளை ஒன்று பிடிக்கும், அதை நாம் கண்டுக்க மாட்டோம். அப்படி ஒரு இந்த ஸ்டோரியில் ஒரு விஷயம் ஒன்று நடக்குங்க. அதை பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸும் ஒரு நல்ல கிளைமேக்ஸ் தான். பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. எமோஷனல் சீனாக இருக்குது, காமெடி சீனும் இருக்கும். இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு.